ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா சிஏல நம்ம டச் பண்ண போறது கிடையாது, சிடி மட்டும். ஓகே, குபர்னெட்டிஸ் ஒரு கிளஸ்டர்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு குபர்னெட்டிஸ் கிளஸ்டர்ல நம்ம வந்துட்டு டெப்ளாய் பண்றோம். இதுதான் குபர்னெட்டிஸோட கிளஸ்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க கோடு இங்க இருக்கு, இங்க இருந்து புஷ் ஆகி டெப்ளாய் ஆகி இது ஷெல் மூலியமாவோ பைத்தான் மூலியமாவோ டெப்ளாய் ஆயிடுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெவாப்ஸோ இல்ல டெவலப்பரோ இப்போ ஆக்சஸ் இருக்கு, அவங்களுக்கு யூஐடி என்விரான்மெண்ட்டோ இல்ல ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டோ ஆக்சஸ் இருக்கு. என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் இஷ்யூ வந்துட்டு ஃபேஸ் பண்றாங்க. லெட்ஸே வந்துட்டு இப்போ மெமரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மெமரி வந்துட்டு அவங்களோட பாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 MB தான் இருக்கு. இப்போ வந்துட்டு மெமரி யூசேஜ் வந்து அதிகமா போகுது அப்படின்றதுனால அவங்க என்ன பண்றாங்க, 16 MB மாத்துறாங்க. 16 MB மாத்துறாங்க. இது மண்டே டெப்ளாய் பண்றாங்க, டியூஸ்டே 16 MB மாத்துறாங்க. திருப்பியும் மெமரி யூட்டிலைசேஷன் அதிகமா இருக்கு. 16 வந்துட்டு என்ன பண்றாங்க, லெட்ஸ் 32 மாத்துறாங்க, 32 MB மாத்துறாங்க. இப்படி என்ன பண்றாங்க, ஒரு நாளைக்கும் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கிட்ல நம்ம டிஃபைன் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா வெறும் 8 MB தான். இப்ப என்ன பண்றாங்க, யாரோட பர்மிஷனும் இல்லாம அவங்க பாட்டு மெமரியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அப்ப இது வந்துட்டு நோடோட மெமரியை தான் வந்துட்டு கன்சியூம் பண்ணோம். நோடோட மெமரி கன்சியூம் பண்ணும் போது என்ன ஆகும்னா மொத்த அப்ளிகேஷனோட பாடெல்லாம் அடி வாங்கும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த 16 MB நீங்க மெமரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும்போது இப்போ இந்த ஷெல்லுக்கோ இல்லை பைத்தானுக்கோ இல்லை ஆன்சிபிள் ஸ்கிரிப்டுக்கோ கண்ட்ரோல் கிடையாது. இது வந்து புஷ் பண்ணிடுச்சு, கோடை வந்து டெப்ளாய் பண்ணியாச்சு. இங்க வந்துட்டு டெவலப்பருக்கோ டெவாப்ஸ்க்கோ இங்க மாத்துறதுக்கு ஆக்சஸ் இருக்கும். அப்போ அதனால மாத்திக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் இதோட கான்ஃபிளிக்டோ இல்லை இதோட கான்சிக்வன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அவங்க அப்ளிகேஷனை மட்டும்தான் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் மாற்ற விடக்கூடாது. இது இப்படி பண்ணுவாங்க. இல்லைன்னா இப்போ கான்ஃபிக் மேப்ல போயிட்டு கான்ஃபிக் மேப்ல வந்துட்டு எதனா பேராமீட்டர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ கான்ஃபிக் மேப்ல எதனா பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா பேஸ் இருக்கு 10.11.2.4 இருக்கு. இந்த அவங்களோட டிபியோட ஐபி சே லெட்ஸ் இந்த .4ல வந்துட்டு எரர் அடிக்குது. இந்த .4 என்ன பண்றாங்க, .5 மாத்துறாங்க. .5 மாத்துறாங்க, அப்புறம் ஒர்க் ஆகுது. பட் ஆனா இந்த .5ல வேற என்ன அப்ளிகேஷன்லாம் ரன் ஆகுது, இவங்க அப்ளிகேஷனும் ரன் ஆச்சுன்னா ஓவர்லோட் ஆகுமா அப்படின்றது தெரியாது. ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் மாத்துறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த மாதிரிலாம் பண்ண விடாம தடுக்கிறது தான் வந்துட்டு இப்போ அர்கோசிடியோட வேலை. இப்போ இந்த ஐபி சேஞ்ச் பண்றதோ இல்லை இந்த மெமரியை வந்துட்டு சேஞ்ச் பண்றதோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கிட்ல என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம், கிட்ல வந்துட்டு பாடோட எம்பி வந்துட்டு 8 MB டிஃபைன் பண்ணியிருக்கோம். கான்ஃபிக் மேப்ல டேட்டா பேஸோட ஐபி வந்து 10.11.2.4 நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்ப மாத்துறாங்க அப்படின்னா இங்க கிட்ல தான் மாத்தணும். இங்க கிட்ல தான் சேஞ்சஸ் பண்ணணுமே தவிர, சோர்ஸ்ல தான் சேஞ்சஸ் பண்ணணுமே தவிர டெஸ்டினேஷன்ல பண்ணக்கூடாது. ஸோ இதை பண்ண விடாம எப்படி பண்றது அப்படின்னா இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு தான் வந்துட்டு இப்போ அர்கோசிடியை வந்துட்டு இப்போ எல்லா என்டர்பிரைஸ் லெவல்லையும் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் பர்பஸ் ஆஃப் தி அர்கோசிடி. ஸோ இந்த சொல்யூஷனுக்கு தான் வந்துட்டு அர்கோசிடி கொடுக்குது. ஸோ இதை வந்துட்டு எப்படி எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்துட்டு இந்த சொல்யூஷன்ல நம்ம அச்சீவ் பண்ணலான்றது தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ 1 by 1 நம்ம வந்துட்டு பார்க்க போறோம்.